நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் எப்படி கடுமையாக எதிர்ப்போமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்பல்ல, நாட்டையே ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக செய்யறாங்க. சட்டமன்றத்தில் ரஹ்மான் கான் அவர்கள் எப்படி எல்லாம் செயல்பட்டார்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எதிர்கட்சி வரிசையில இருந்தோம். மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். அப்ப சட்டமன்றத்திற்குள்ள இருந்து கழகத்தை காப்பாத்தின எம்எல்ஏக்கள்ல முக்கியமான 3 பேர் சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள், சுப்பு அவர்கள், ரஹ்மான் கான் அவர்கள். இன்னைக்கு இந்த வரலாறு சொல்றோம். இவங்க 3 பேரையும் இடி, மின்னல், மழை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு. அவங்க 3 பேரை கேள்வி எழுப்புனா சட்டமன்றமே அதிரும். மக்கள் மன்றத்துல பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் குடிச்சு. மாநாடுகள்ல பேச ரஹ்மான் கான் இருந்தாலே கூட்டம் ஆர்ப்பரிக்கும், கைத்தட்டல் விண்ணை முட்டும். எப்படி பேசணும், எப்படி உரைகளை தயாரிக்கணும் என்பதற்கு அவருடைய முறைகள் எல்லாம் ஒரு பாட புத்தகமாக வந்திருக்கு. ரஹ்மான் கான் போன்ற இடி முழக்கங்களாக பல உருவாக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையை விதைச்சு உழைப்பை உரமாக்கி வெற்றியை விளைவிக்கணும். இயக்கத்துல எத்தனை கோடி பேரை சேர்த்தாலும் அவங்களை கொள்கை பிடிப்புள்ளவர்களாக வளர்த்தெடுக்கணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியர் போன்றவர்களோட எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் கொண்டு போற மாதிரி அந்த ரஹ்மான் கானுடைய திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்.